20th Jan 2025 சைனா டீப் சீக்ன்ற வெர்ஷன் R1ன்ற ஏஐ ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும்போது ஹோல் யூஎஸ் மார்க்கெட்டுமே 1 ட்ரில்லியன் அளவுக்கு ட்ராப் ஆச்சு. ஈவன் தோ என்விடியா கூட 17%க்கு ட்ராப் ஆச்சு. அப்படி என்ன அந்த டீப் சீக்கில் இருக்கு, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ChatGPT 500 மில்லியனுக்கு ப்ராடக்டை டெவலப் பண்ணி லான்ச் ஆகும்போது டீப் சீக்ன்றது 5 மில்லியன், அதாவது ChatGPTயோட 1 மடங்கு அளவுக்கு தான் ப்ராடக்டோட காஸ்ட். அப்படி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஹியூமனோ அல்லது மிஷினோ சராசரி ஹியூமன் திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அல்லது டிசிஷன் மேக் பண்ணுறது, ஒரு தேவையுள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் நம்ம கம்ப்யூட்டரில் டீஃபால்ட்டாக செஸ் கேம்லாம் விளாண்டுருப்போம். அதில் ஒன் சைடு நம்மளும் இன்னொரு சைடு கம்ப்யூட்டரும் விளாடும். நம்ம என்ன மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாட்டிக்கு நம்மளோட மூவை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்குள்ளே மிஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டோன்னா அது அக்யூரேசியாக ஆன்சர் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஷேப்னால் இப்படி இருக்கும், சர்க்கிள்னால் இப்படி இருக்கும், ஸ்கொயர்னால் இப்படி இருக்கும், ரெக்டாங்கிள்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் டேட்டா ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்துட்டு இதில் எது சர்க்கிள் அப்படின்னு கேட்கும்போது 99.9% கரெக்டாக அக்யூரேசி பண்ணி தரும். இதில் மிஷின் லேர்னிங்குள்ளே டீப் லேர்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது 3 மாடலாக பிரியும்: சூப்பர்வைஸ்டு மாடல், அன்சூப்பர்வைஸ்டு மாடல் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். சூப்பர்வைஸ்டு மாடல்னால் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை லேபிள் பண்ணி குரூப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது கார்னால் மினிமம் 4 வீல் இருக்கும், பைசைக்கிள்னால் பெடல் இருக்கும், பெல் இருக்கும் அண்டு ஹேண்டில் சின்னதாக இருக்கும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அது போக ஒரு பேராகிராஃப் மாட்டிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரா இன்ஃபர்மேஷனை வச்சுருப்பாங்க. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாட்டிக்கு குரூப்டு, அதாவது லேபிள்டு டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு அவுட்புட்டாக தரும். அது போக நம்ம அந்த ரா டேட்டாலேருந்தும் கொஞ்சம் நமக்கு இன்புட்டை தரும். இது அன்சூப்பர்வைஸ்டு டேட்டானா ஒரு செட் ஆஃப் ரா டேட்டாவை இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் மாட்டிக்கு நம்ம என்ன இன்புட் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவாக ப்ரோக்ராமேட்டிக்கலாக அதுவாக சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நமக்கு தரும். இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாடல் தான் டீப் சீக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அது என்ன பண்ணோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நம்ம என்ன இன்புட் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாட்டிக்கு இன்புட்டை தரும். அது போக இன்னும் இதுக்கு ரிலேட்டடாக டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இதுக்கு முன்னாடி என்ன டீட்டெயில் அனுப்பிச்சோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷனை தரும். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதெல்லாம் ஹியூஜ் டேட்டா அட் அ டயத்தில் ரன் ஆகணும். அதாவது சாதாரண கம்ப்யூட்டர் கோர் i5, i7, i5 அதிலலாம் ரன் பண்ண முடியாது. ஒரு கோர் அட் அ டயத்தில் ஒரு ப்ராசஸ் தான் ரன் பண்ணும். அப்போ கோர் i3னா அட் அ டயத்தில் 3 ப்ராசஸ் தான் ரன் பண்ணும். ஸோ இங்கே தான் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஏன் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் தானா ஒரு செட் ஆஃப் ஹியூஜ் ப்ராசஸரை மெர்ஜ் பண்ணி ரன் பண்ணாங்க. அதாவது என்விடியாவில் செட் ஆஃப் கோர் ப்ராசஸரை மெர்ஜ் பண்ணி அதை ரன் பண்ணும்போது அட் அ டயத்தில் மல்டிபிள் டாஸ்க் ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT 1 ட்ரில்லியன் பேராமீட்டர் ஏஐ மாடல், அதுக்கெல்லாம் 14 TB ஆஃப் ரேம் தேவை. அதனால் நார்மல் கம்ப்யூட்டரில் சர்வர்லேயே ரன் பண்ணாது. அதனால் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸரை மெர்ஜ் பண்ணி ரன் பண்ணுவாங்க.